ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். சமாதி நிலையில் வெளி உலக ஞாபகம் அவருக்கு இருக்கிறதா என்று கேட்கப்பட்ட போது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதில் சொன்னதாவது: சமுத்திரத்தின் கீழே மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், சமதரைகள் முதலியன இருக்கின்றன என்றாலும் அவைகள் மேற்பரப்பில் காணப்படுவதில்லை. அதுபோல சமாதி நிலையில் சச்சிதானந்தமாகிய பரந்த சாகரந்தான் ஒருவனுக்குத் தோன்றுகின்றது. அப்போது தான் என்ற தனித்தன்மை ஒடுங்கி மறைந்து நிற்கின்றது. உண்மையான ஞானம் உதித்ததும் அகங்காரம் அடியோடு அழிந்து விடுகின்றது. சமாதி இல்லாமல் ஞானம் உதியாது. சூரியன் உச்சிக்கு வரும்போது நம் சாயை நிலத்தில் விழுவதில்லை. அதுபோல சமாதி அல்லது ஞானம் உண்டாகும்போது அகங்காரம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுகின்றது. அப்படி ஏதாகிலும் கொஞ்சம் அகங்காரம் இருப்பதாக தென்பட்டாலும் அது தெய்வீகமான வித்யா அகங்காரமாகவும் அறியாமையாகிய அவித்தையால் உண்டாகும் அகங்காரமாகாது. அது ஞானம் அஞ்ஞானமாகிய இரண்டினையும் கடந்து செல்ல வேண்டும். ஒன்று என்பது ஞானம், பல என்பது அஞ்ஞானம். கடவுளே சகலத்துக்கும் ஆதார புருஷன் என்பதை அறிவது ஞானம், அவ்வறிவை பெறாதது அஞ்ஞானம். உன் காலில் முள் ஒன்று தைத்து விட்டதாக வைத்துக்கொள். மற்றொரு முள்ளால் காலில் தைக்கப்பட்டுள்ளதை அகற்றிவிடுகின்றாய். பின்னர் இரண்டையும் எரிந்து விடுகிறாய். அதுபோல அஞ்ஞான முள்ளை அகற்ற ஞானமாகிய மற்றொரு முள்ளைத் தேடுகின்றாய். பிறகு பிரம்ம சாஷாகாரம் அடைவதற்கு அஞ்ஞானம் ஞானம் இரண்டையும் தாண்டிச் செல்கின்றாய். ஏனெனில் பிரம்மம் ஞான அஞ்ஞானங்கள் இரண்டுக்கும் அப்பாற்பட்டதாகும். கற்பூரத்தை கொளுத்தி வைத்தால் மிகுதியொன்றும் இருப்பதில்லை. பகுத்தறிவு ஒளிந்து மகோன்னத மானச மாதி நிலையை பெற்றால் அப்போது நான் என்பதும் நீ என்பதும் உலகம் என்பதும் இரா. ஏனெனில் இந்த மனமும் மமகாரமும் விசுத்த பிரம்மத்தில் ஒன்றாய் கலந்து விடுகின்றன. குருவியின் கூடு அழிந்து போனால் அக்குருவி ஆகாயத்தில் பறந்து போய்விடுகிறது. அதுபோல சரீரம் ஞானமும் உலக ஞானமும் மனத்தை விட்டு நீங்கினால் ஜீவாத்மாவானது பரமாத்மாவாகிய ஆகாயத்தில் பறந்து சென்று சமாதி நிலையில் ஐக்கியமாகிறது. ஓம் சக்தி.